வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தமிழ்நாட்டை நோக்கி தேசிய கட்சிகளின் பார்வை திரும்பி இருக்கிறது. ராகுல் காந்தி ஒரே நாளில் 2 இடங்களில் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார், இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கேட்டு. இன்னொரு புறம் மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டில் இன்று நாளை 2 நாட்கள் வாகன பேரணி பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். இப்போ மதுரையில் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதை நம்ம பார்த்தோம் ரோட் ஷோவில். தொடர்ந்து வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு, இது இந்த தேர்தல் ஒரு சித்தாந்த தத்துவார்த்த போர். மோடி அரசு வேண்டுமா வேண்டாமா, ஜனநாயகத்தை காக்கக்கூடிய தேர்தல், அரசியலமைப்பை காக்கக்கூடிய தேர்தல், மோடி வேண்டாம் அப்படின்னு திமுக கூட்டணியின் சார்பாக, இந்தியா கூட்டணியின் சார்பாக முழக்கங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இன்னொரு புறம் அமித்ஷாவுடைய ரோட் ஷோவும் பேரணியும் நடந்து வருகிறது. தமிழ்நாட்டில் மோடி மீண்டும் வர இருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு. இப்போது மோடி ராகுல் பிரச்சாரம், யாருடைய பேச்சை கேட்கும் தமிழகம் விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு வலதுசாரி ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு எம் குமார், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதேபோல் திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு சேலம் தரணிதரன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு இதாயதுல்லா அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜய தரணி அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல விஜயதரணி அவர்கள்ட்ட ஆரம்பிக்கலாம். அப்படின்னு வேண்டும் மோடி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, வேண்டாம் மோடி இதுதான் தமிழகத்தின் குரல் அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கார். இல்ல, அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது தான், இது ஒன்றும் புதுசு இல்ல. மக்களுக்கு வேண்டும் மோடி, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டாம் மோடி, அவ்வளவுதான். ரொம்ப அவசியத்துக்கு கேலோ இந்தியா, செஸ் இந்தியா, இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பிரதமரை போய் அழைக்கும் பொழுது வேண்டும் மோடி அப்ப மட்டும். இப்ப தேர்தல் வந்துட்டு அது வேண்டாம் மோடி. அது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட நம்ம எதிர்பார்த்த ஒன்று தானே, ஒன்னும் புதுசு ஒன்றும் கிடையாது, ஏற்கனவே எதிர்பார்த்த விஷயங்கள் தான். அவங்க எப்பொழுதுமே தமிழ்நாட்டுல கருத்தியல் வச்சு ஒரு போர் என்று பேசக்கூடிய இடத்தில் தான் திராவிட கட்சிகள் தொடர்ந்து இருக்கு. அப்படி இருந்தாதான் தேசிய கட்சிகள் உள்ள நுழைய முடியாதுங்கிறதுல அவங்க தெளிவா இருக்காங்க. அந்த அளவுல இன்னைக்கு 50-60 ஆண்டு காலம் இன்னைக்கு இவங்க ஆட்சி தமிழ்நாட்டுல பண்ணி என்ன நல்லது நடந்திருக்கு? ஏதாவது கௌரவ கொலைகள் நின்று இருக்கா? இல்ல வேற ஏதாவது கருத்தியல்ல இவங்க ஏதாவது கருத்தியல் ரீதியா இவங்க மக்களுக்கு உண்டான விஷயங்கள்ல கொண்டு சேர்த்ததுல மக்களுக்கு ஏதாவது நன்மை நடந்திருக்கா? எந்த நன்மையும் நடக்கல. இல்ல, அந்த உச்சத்தை அடைந்திருக்கிறது. இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் பாஜகவினுடைய அணிகளாக மாறிவிட்டது. ஜனநாயகமே சீர்குலைக்கப்பட்டிருக்கு. அரசியலமைப்பை கேட்பார் என்று இருக்கிறது. இதெல்லாம் காக்க வேண்டிய கடைசி நேரம் அழைக்கிறாங்க. இல்ல, அந்த மாதிரி ஒண்ணும் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. அப்படி பார்க்க போனால் இந்த நபர்கள் யார் மேலேயும் கேஸ் எல்லாம் இருக்கிற நபர்கள் யாரும் தப்பே செய்யலையா? இது அரசாங்கம்ங்கிறத விட அந்த துறை ரீதியா உச்ச நீதிமன்றமே தலையிட்டு தான் நிறைய வழக்குகள்ல தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இதெல்லாம் கோர்ட் இன்வால்வ்டு வெர்டிக்ஸா இருக்கு. ஆகையால இத தேர்தலுக்காக ஏதோ அரசு செய்யற விஷயங்கள் மாதிரி கொண்டு செல்வது என்பது தவறுன்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு உறுதியா இந்த கட்டமைப்பை ஏன் உருவாக்குகிறார்கள்? தமிழகம் போன்ற மாநிலங்கள்ல மட்டும்தான் இந்த கட்டமைப்பை உருவாக்குறாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட இது மாதிரி ஒரு சிந்தனைய தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணி அவங்க மூளை செலவை பண்றதுனாலதான் தேசிய கட்சிகள் எங்கேயுமே வர முடியறது இல்ல. காங்கிரஸ் தேசிய கட்சியா இருந்தாலும் அது முதுகு சவாரி பண்ணியே பழக்கப்பட்டதால அவங்க எப்பயுமே ஏதோ கொஞ்சம் சீட்டுகள் கிடைச்சா போறோம் அப்படின்னு சொல்லி முதுகு சவாரி பண்ணி அவங்க ஆட்சிக்கு வராமையே போயிட்டாங்க. அதுதான் உண்மை. ஆகையால இன்னைக்கு வெறும் திமுக ஊதுபடா மட்டும்தான் இருக்காங்க. இன்னைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் திமுகவுக்கு ஒரு ஊதுபடா திமுகவோட திட்டங்களை தான் பேசிட்டு போறாரே தவிர அவர் எதுவுமே காங்கிரஸ் உடைய திட்டம் என்ன, மேனிஃபெஸ்டோ 1-2 விஷயங்கள் சொல்றாரு. ஆனா முழுக்க முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என் பிரதர்ன்றாரு. திமுகவோட நீட்டோட தான் சார்ந்து நிக்கிறாரு. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸா இருந்தா கூட. ஆனா அதே நேரம் தமிழகத்துல இன்னும் பல விஷயங்கள் திராவிட கட்சிகள் திமுகவோட நிலைப்பாடுதான் அவர் எடுத்து பேசுறாரே தவிர எங்கேயுமே காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணுங்கிற மனநிலை அவருக்கு இருந்த மாதிரி எனக்கு தெரியல. எப்பயும் போல உள்ள
ஒரு முதுகு சவாரி தான் போய்கிட்டு இருக்கு. நான் வரேன், முதல் பார்வையை வாங்கிட்டு வந்துடுறேன். பேச்சுல புரியுது, அதான் புரியுது. ஓகே, முதல் பார்வை வாங்கிட்டு வந்துடுறேன். திரு இதாயதுல்லா அவர்கள்ட்ட முதல்ல பிரதமரோ உள்துறை அமைச்சரோ மத்திய அமைச்சர்களோ இத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க, வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ராகுல் இவ்வளவு தாமதத்துக்கு அப்புறம் ஒரு முறை தான் வந்திருக்காரு, அதுவே கேள்வி எழுப்பலையா? இந்த ஒரு முறை வந்ததே இன்னைக்கு தமிழ் பூமியில 40க்கும் 40 உறுதி செய்திருக்கிறது அவருடைய பேச்சு. அதுக்கு முன்னால நீங்க முதல் கேள்வி கேட்டீங்க, வேண்டாம் மோடி என்பது ஆதாரத்துடன் தமிழகத்திலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. 2014 40 ஒரு சீட்டு தான் பாஜகவுக்கு, 2019 40 ஒரு சீட்டு கூட இல்லை. அடுத்து சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், எல்லாவற்றிலும் மக்கள் வேண்டாம் மோடி என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள். இதெல்லாம் அவர் ரோடு ஷோவோட எங்க ஈரோடு ஷோவே அவங்களுக்கு காமிச்சிருச்சு. இது ஒரு பக்கம். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பேசின 2-3 விஷயங்களை மட்டும் நீங்க எடுத்துக்கங்க. இந்தியாவுடைய ஜனநாயகம், அரசியலமைப்பு சட்டம் என்பதுதான் இந்தியாவுடைய ஆன்மா. அந்த ஆன்மாவை படுகொலை செய்து விட்டார்கள் என்று சொல்லும் போது இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய வருமான வரித்துறை, நம்முடைய அமலாக்கத்துறை, அதே போன்று சிபிஐ, அதே போன்று தேர்தல் கமிஷன், எல்லாவற்றிலும் RSS பூந்து விட்டது. இன்னும் சொல்ல போனால் பாடத்திட்டத்தை உருவாக்கக்கூடிய நம்முடைய பல்கலைக்கழகங்கள் எல்லாமே இன்றைக்கு RSS உள்ளே பூந்து விட்டது என்பதை தெளிவாக சொல்றாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப ஏன் வேண்டாம் மோடிங்கிறதுக்கு காங்கிரஸ் சொன்னதும் செஞ்சதும், மோடி சொன்னதும் செய்யாததும். காங்கிரஸ் 10 ஆண்டுகள்ல என்னென்ன செஞ்சிச்சு உங்களுக்கு நன்றாக தெரியும். அதாவது விவசாயிகளுடைய நம்ம கடனை தள்ளுபடி செய்வோம் அன்னைக்கு சொன்னோம், 70,000 கோடியை தள்ளுபடி செஞ்சோம். யூரியா மானியத்தில் கொடுத்தோம், இன்னைக்கு 3 மடங்கு யூரியாவுடைய விலை. MSP எங்களுக்கு காலத்தில் கூட கூடிக்கிட்டே வந்துச்சு. அது மட்டுமல்ல, 100 நாள் வேலை திட்டத்தை சொன்னோம், செஞ்சோம். கல்வி உரிமையை சொன்னோம், பணக்காரர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் 25 விழுக்காடு ஏழைகளை படிக்க வச்சோம். சிறுபான்மைக்கு உரிமையை தருவோம் சொன்னோம், சச்சார் கமிட்டி சொன்னதையெல்லாம் நிறைவேற்றினோம். அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுத்தோம். இவங்க நிறுத்திட்டாங்க. இவங்க எப்படி 100 நாள் வேலையை ஒண்ணுமில்லாம ஆக்குனாங்களோ அதே மாதிரி பெட்ரோல் மானியம், பெட்ரோல் ஸ்கூல்னு ஒண்ணு டாக்டர் மன்மோகன் சிங் உருவாக்கி இருந்தாரு. அதன் மூலமா கேஸ் விலை 400 ரூபாய்க்கு கொடுத்தாரு. 300 ரூபாய் மானியத்தை கையில கொடுத்ததுனால 400 ரூபாய்க்கு, அதாவது கேளுங்க, அதாவது 300 ரூபாய் கொடுத்ததுனால 400 ரூபாய் கிடைச்சிச்சு. இப்ப எவ்வளவு கிடைக்குது தெரியுமா? இத கேட்கிற மக்களுக்கு தெரியும். 24 ரூபாய் 95 பைசா மானியமும் இங்க 350 ரூபாய் கொடுத்ததுங்க. பெட்ரோல் டீசல்ல இதற்கு இல்ல ஒரே நிமிஷம், இதற்கு மத்தியில தான் பாஜக இல்ல சார், இதற்கு மத்தியில தான் பாஜக சொல்றாங்க வளர்ச்சி அடைந்த இந்தியாவை உருவாக்கி இருக்கிறோம், 5வது பெரிய பொருளாதாரமா உருவாக்கி இருக்கோம்னு. அது ஏற்கனவே காங்கிரஸ் உருவாக்குனது. இடையில இங்கிலாந்துல ஒரு தேக்கம் ஏற்பட்டுச்சு. அதனாலதான் ஏற்றுமதி குறைஞ்சிருக்கா இல்லையா? ஜிடிபியோட நிலைமை என்ன? அதை விட மிக மோசமான ஜீரோவுக்கு போனோம். ஜீரோவுக்கு கீழேயும் போச்சு கொரோனா காலத்துல. நமக்கு அறியலையா? அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் கேட்கறது 15 லட்சம் ரூபாய் போடுறோம் சொன்னாரு, அவர் சொன்னதை செய்யல. அநியாய ஜிஎஸ்டி, நாங்க உண்மையான ஜிஎஸ்டி கொண்டு வந்தோம், அவர் அநியாய ஜிஎஸ்டி கொண்டு வந்து 720 உணவு அரிசி, உப்பு, மருந்து இவைக்கெல்லாம் ஜிஎஸ்டி போட்டாரு. பணமதிப்பு இழப்புன்னு சொல்லி மக்களை தலைகுனிய வச்சாரு. இப்ப அவர் சொன்ன வளர்ச்சின்னு சொன்னதுக்காண்டி தான் 2014 அவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனா 2004, 2009, 2019 பார்க்க போற எல்லா தேர்தலையும் காங்கிரசும் திமுக கூட்டணியும் மிகப்பெரிய வெற்றியை பெற்று இருக்கிறது. இதை விட சாட்சி என்னமே வேணாம். நான் ஆதாரத்தோட சொல்றேன், அவங்கள்ட்ட ஆதாரம் இல்ல. அதனால வேண்டாம் மோடி என்பதுதான் உண்மை, வேண்டும் ராகுல் என்பதுதான் உண்மை. ராகுல் காந்தியுடைய இந்த பேச்சு ஒளிபரப்பிய தந்தி டிவிக்கு நான் பாராட்டு சொல்கிறேன். நான் சில மணித்துளிகள் அதிகமான செய்தியை சொல்வேன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னை விட அதிகமா திரு ராகுல் காந்தி ஒரு அரை மணி நேரத்துல மிகப்பெரிய செய்திகளை சொல்லி இருக்காரு. இது போதும் தமிழ்நாட்டுக்கு. சரி, ஓகே. நான் திரு தரணிதரன் அவர்கள்ட்ட, ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் தமிழ்நாடு புதுவை சேர்ந்து 39 இடங்கள் வரை வென்றிருக்கிறது. இப்ப 8 முறை வர்றதன் மூலமாக
அதை தாண்டி மூன்றாவது அணி அமைத்து பல கட்சியில் கூட்டணி வச்சிருக்கிறது மூலமாக பாஜகவுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குதா நீங்க பார்க்கலையா? அன்னைக்கு திமுக எதிர்க்கட்சி, இன்னைக்கு ஆளுங்கட்சி. தரணிதரன், சரி, ஓகே. தரணிதரன், எஸ், இல்ல 8 முறை இன்னைக்கு வந்து 8வது முறையா பிரதமர் வர போறாரு. அதை தாண்டி அமித்ஷா அடிக்கடி வர்றாரு. ஏற்கனவே உங்களுடைய எம்பிக்கள் இருக்காங்க, உங்களுடைய ஆட்சி மாநிலத்தில் இருக்கு. ஸோ இது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஏற்படுத்தினா அது வந்து பாஜகவுக்கு தானே சாதகமா இருக்கும் மாநிலத்தில். நான் பேசுறது கேக்குதுங்களா? எஸ் 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 தரணிதரன். இப்ப நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதாங்க. பாஜக தமிழ்நாட்டுல எப்பயுமே செல்வாக்கு கிடையாது, எப்பயுமே ஆட்சிக்கு வரப்போறது கிடையாது. ஒரு தேர்தல் ஜெயிக்கணும்னா கிராஸ் ரூட் பூத் லெவல் ஒர்க்கர்ஸ் தேவை. இந்த பாராளுமன்ற தேர்தல் சந்திக்கிறதுக்கு மொத்தம் 8 லட்சம் பேர் தமிழ்நாடு முழுமையும் தேவை. ஒரு தொகுதி 20,000 பேர் தேவை. 18,000 பிஎல்ஏ டூ, அதுக்கப்புறம் அது இன்டூ 10 கிட்டத்தட்ட ஒரு 18,000 பூத் கமிட்டி. அதே பாஜக கட்சிக்கு கிடையாது. சரிங்களா? அதுல ஒரு 10% கூட கிடையாது. அதனால அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம், பாஜக என்ன பண்ணிருக்காங்க அதை நம்ம பார்க்கணும். இந்த ஆட்சி வந்து ஒரு கார்பரேட்டுக்கான ஆட்சி, பாஜக ஆட்சி. எப்படி ஜனநாயகம் வந்து பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் ஆஃப் த பீப்புள், பை த கார்பரேட் ஃபார் த கார்பரேட் ஆஃப் த கார்பரேட் மாத்திட்டாங்க. சரிங்களா? மோடி வந்து இப்ப 7-8 தடவை வராரு. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அவர் நினைக்கிற மாதிரி முட்டாள் கிடையாது. எதை வச்சு சொல்றேன்? தமிழ்நாட்டுல இங்க பெரிய வெள்ளம் வந்தது. 140 வருஷத்துல இல்லாத அளவுக்கு வெள்ளம் தூத்துக்குடியில வந்தது. மக்கள் அல்லல் பட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு அப்ப வந்தாரா? ஒரு மாசம் அந்த வெள்ளத்துக்கு ஒரு வாரம் வந்தாரா? வரல. ஆனா குஜராத்ல அதுல ஒரு 10% பேஞ்ச சைக்கிள் மலைக்கு குஜராத்துக்கு அடுத்த நாளே போறாரு. குஜராத்துக்கு 1000 கோடி ரூபாய் காசு ஒதுக்குறாரு. இறந்து போன ஒவ்வொருத்தருக்கும் 2 லட்சம் ரூபாய் காசு ஒதுக்குறாரு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு 1 ரூபாய் காசு ஒதுக்குனாங்களா? கிடையாது. நமக்கு 8 மாசத்துக்கு முன்னாடியே மாநிலத்துக்கு தர வேண்டிய 450 கோடியே இந்த சென்னை சைக்ளோன் அப்ப கொடுத்துட்டு ஏதோ இந்த சைக்ளோனு கொடுத்துட்ட மாதிரி மக்களை ஏமாத்தணும்னு நினைச்சாங்க. அதை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி ராகுல் காந்தி வச்சு ரொம்ப சிறப்பா சொன்னாரு, ஏற்றத்தாழ்வு ரொம்ப அதிகரிச்சிருச்சு அப்படின்னு. பணக்காரர்கள் ஆயிருக்காங்க, ஏழைகள் ஆயிருக்கிறாங்க. தினந்தோறும் இந்த மோடி அரசு வந்ததுக்கு அப்புறம் 30 விவசாயிகள் தற்கொலை செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் இருக்க வெறும் 21 பெரும் கோடீஸ்வரர்கள் மோடியோட நண்பர்கள்ட்ட எவ்வளவு சொத்து இருக்குன்னா, இந்தியாவில பாட்டம் 80 கோடி மக்கள்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கு. 80 கோடி மக்கள் என்ன சொத்து இருக்கோ அது வெறும் 27 மக்கள் இருக்கு. அதான் மோடியோட சாதனை. அது மட்டும் கிடையாதுங்க. வேர்ல்ட் இன்இக்வாலிட்டி லேப்னு சொல்லி ஒரு லேப் இருக்கு. உலக புகழ் பெற்றது. தாமஸ் பிக்கெட்டின்னு ஒரு புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் இயக்குறாரு. அதை இன்னைக்கு ராகுல் காந்தி கோட் பண்ணிருக்காரு. கோட் பண்ணி என்ன சொன்னாரு? இந்தியாவில வந்து இப்ப இன்இக்வாலிட்டி எவ்வளவு அதிகமா இருக்குன்னா, ஆங்கிலேயர் காலத்துல எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாப் 1% இந்தியன், அவங்ககிட்ட மட்டுமே 40% இந்தியர்களுக்கு என்ன சொத்து இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கான். 40% இந்தியாவில் இருக்க 40% சொத்தை 1% ஹோல்ட் பண்றாங்க. அந்த காலத்துல அந்த 1% ஆங்கிலேயர்களா இருக்காங்க. இந்த காலத்துல அந்த 1% மக்கள் குஜராத் இருக்காங்க. இதுதான் இந்த இப்ப நடக்கிறது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆட்சி. ஓகே, நான் முதல் பார்வையை எடுத்துக்கிறேன். நான் திரும்ப வரேன். உங்களுடைய கனெக்ஷனும் சரியில்லை. நான் திரும்ப வரேன். நான் குமார் அவர்கள்ட்ட கொண்டு போக வரும்போது, பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, தமிழ் பிடிக்குன்றாரு, இட்லி பிடிக்குன்றாரு, பொங்கல் பிடிக்குன்றாரு, தோசை பிடிக்குன்றாரு. டெல்லியில் போனால் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே உணவுலாம் பேசுகிறாரு. இதுதான் நீங்கள் ஒரு மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமாக? இதுதான் பன்முகத்தன்மையானு 2 பேரும் கேட்குறாங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத இவங்க தவறாக இன்டர்பிரட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, அது மட்டும் இல்லை, ஒரே தலைவர், ஒரே கட்சி, ஒரே மொழி, ஒரே உணவு, இதெல்லாம் கலாச்சாரத்துக்கு எதிரானது இல்லைன்னு கேட்குறாங்க. 1000 மளிகை கடை இருந்தது நம்ம ஊரில். 1000 கடை, இப்போ 10,000 கடையில் உள்ள சரக்கு ஒரே மாலில் வச்சுருக்கோம். அப்போ என்ன ஆயிட்டுது? அதே போல தான் ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது நிர்வாக வசதிக்காக சொல்கிறது தான். அது உடனே இதை இப்போ மொழியை எடுத்துட்டாங்க, அதை ஜாதியை எடுத்துட்டாங்க. இதெல்லாம் இவங்க இன்டர்பிரட்டேஷன். மக்கள் புத்திசாலியாக இருக்கிறத கரப்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது சொல்கிறது எதுக்குன்னா, நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை வளர்க்குறதற்காக, நாட்டினுடைய அந்த வேகத்தை இன்னும் துரிதப்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய ஸ்லோகன் அது. இல்லை, இன்னும் சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்கு வந்து எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு நாடகம் அப்படின்றாங்க. அதெல்லாம் அது அவங்க சொல்லத்தான் செய்வாங்க. ஏன்னா 45 வருஷம் அவங்க 45 வருஷம் முழுசாக ஆண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு ராகுல் வந்திருக்காரு, ராகுலோட அப்பா, ராகுலோட பாட்டி, என்ன அவங்க நியமித்த பிரதமர்கள்,
அப்புறம் மற்ற சரண் சிங் காலத்தில் வந்தது, இப்போ மொரார்ஜி தேசாய், எல்லாத்தையும் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இருந்தது காங்கிரஸ். என்ன பண்ணினாங்க? இந்த விசாரணை அமைப்புகளை பற்றி சொல்கிறாங்க. விசாரணை அமைப்புகளை வச்சு சும்மா வச்சு சம்பளம் கொடுக்க சொல்கிறாங்களோ? ஒருவேளை எல்லா ஆஃபீஸ் ரூமில் எல்லோரும் பேசாமல் இருங்க, சம்பளம் மட்டும் மாதம் 1ஆம் தேதி வரும், பேசாமல் இருங்க, யார் அரசியல்வாதி மேலே எங்கள் ஆளுங்க, எங்கள் மந்திரி, எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்கள் எம்பிக்கள் ஆட்கள் தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆகையினால நீங்கள் எல்லாம் அதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, உங்களுக்கு சம்பளம் மட்டும் ஒழுங்காக வருங்கிறத காங்கிரஸ் பண்ணிகிட்டு இருந்தது. அதனால தான் இன்றைக்கி பெட் ரிட்டர்னில் இருக்குது காங்கிரஸ். இன்றைக்கி பெட் ரிட்டர்னில் இருக்கிறது காரணமே அதான். இப்போ வந்து ஞானோதயம் யாரோ எழுதி கொடுத்து வந்து படிக்கிறார். இல்லை அது இல்லை, இன்னைக்கு ஈடியோ இந்த விசாரணை அமைப்புகள்லாம் எதிர்க்கட்சியை டார்கெட் பண்ணுறது ஒரு பக்கம், இன்னொன்று இவங்கெல்லாம் மிரட்டி தேர்தல் பாண்டில் பணம் வாங்கி கொடுக்குறாங்கன்னு. தேர்தல் பாண்டு எல்லாருக்கும் பண்ணது. கருப்பு பணத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தா ஒவ்வொருத்தரும் கருப்பு பணத்தை. 2009 தேர்தலில் 55 கோடி காங்கிரஸுக்கு வந்தது. அதே 2009 பிஜேபிக்கு வந்தது வெறும் 75 லட்சம். நீங்க செக் பண்ணிக்கலாம். எப்படி ஏன் வந்தது? அன்னைக்கு அவன் கொடுக்கறவன் அவன் இஷ்டம். கொடுக்கிற முதலாளிகள் என்ன நினைக்கிறான், கொடுக்கிற இது என்ன, இந்த உண்மை ஒரு நாள் உடைச்சு பேசுறேன், இதுல இருக்கிற ரகசியத்தை சொல்றேன். அதாவது பெருமுதலாளிகள் என்ன சொன்னாங்கன்னா, ஐயா நாங்கள் பணம் கொடுக்கோம், நாங்கள் டொனேஷன் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம், ஆனால் ஒரு ஆஃபீஸை வச்சுக்கிட்டு 4 பேரை ஒரு ஆஃபீஸ் பேரண்ட்ஸை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் இவ்வளோ கொடுத்தியா எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்டு தகராறு பண்ணுறாங்க. ஆகையினால நாங்கள் கொடுக்குறத சீக்ரெட் நாங்கள் கொடுக்கோம், எங்கள் சொந்த வருவாயிலிருந்து நாங்கள் கொடுக்குறோம், அதை வெளியே சொல்ல வேண்டாம், வெளியே பப்ளிக் அவங்க சொன்னதை வச்சு சட்டம் ஏற்றிட்டாங்க. வெறும் சொன்னதை வச்சு இல்லை, பார்லிமெண்ட்ல சட்டம் ஏற்றப்பட்டு அந்த சட்டம் குடியரசுத் தலைவர் கையொப்பமிட்டு சட்டமாய் வெளியே வந்திருக்கு. அது சுப்ரீம் கோர்ட்ல செஞ்சதே. சுப்ரீம் கோர்ட் இன்மெச்சூர் பதிவு பண்ணிருக்கேன். சுப்ரீம் கோர்ட் விளக்கம் கொடுத்ததே இன்மெச்சூர் நான் கொடுத்திருக்கேன். ஒரு நிமிஷம் தரணிதரன், அப்ப விசாரணை அமைப்புகளை என்ன பண்ணணும்? விசாரணை அமைப்புகளை என்ன பண்ணணும்? எங்கேயுமே வேலைக்கு போக கூடாது, வெறும் சம்பளம் மட்டும் வாங்கிட்டு இருக்கணுமான்னு கேட்கிறார் சார். சார் இது வரைக்கும் சொன்னா பாருங்க, வியப்பா இருக்கு. தேர்தல் பத்திரம் வந்து எதனால டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னா அவங்க மேல பிரச்சனை வரும், கொடுக்குற தொழிலதிபர்கள் மேல அப்படின்னு நான் கேட்கிறேன். இந்தியாவில உலகத்துல வளர்ந்த ஜனநாயக நாடு எது வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த நாட்டிலாச்சும் இந்த மாதிரி ஒரு செலக்டிவ் டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டம் இருக்கா? முதல் கேள்வி. 2வது கேள்வி, உலகத்துல வளர்ந்த ஜனநாயகத்துல கார்பரேட் நிறுவனங்கள் டொனேஷன் கொடுக்க முடியுமா? 2வது கேள்வி. முடியாது. ஸ்பெயின், பெல்ஜியம், பிரேசில்ல கூட நிறுவனங்களே டொனேஷன் கொடுக்கூடாது பேன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எந்த ஜனநாயக நாட்டிலுமே வந்து இந்த மாதிரி செலக்டிவ் டிரான்ஸ்பரன்சி கிடையாது. எது மறைமுகமா காசு கொடுக்குறது, எதனால குவிட் ப்ரோ கோ நடக்கும். அப்படின்னா என்ன, எந்த ஆளுநருக்கு காசை கொடுத்துட்டு அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி சட்டத்தை வச்சுக்குவாங்க. சரியா? அது ஒரு பக்கம். 2வது, இடி சிபிஐ இன்கம் டேக்ஸ் எதனால பாஜகவோட அணிகள்னு சொல்றோம்னா, அவங்க பாஜகவுல எதிர்க்கிற கட்சிகள் இருக்கிற நபர்களை மட்டும்தான் பாக்குறாங்க. இடி வந்து கிட்டத்தட்ட 5000 கேஸ் போட்டிருக்காங்க 2014 இருந்து 24 வரைக்கும். அது 10 times இன்க்ரீஸ் 2004 இருந்து 14 வரைக்கும். சரியா? அதுல இந்த கேஸ் யார் மேல போட்டிருக்காங்க? 95% கேஸ் போட்டது வந்து எதிர்கட்சி தலைவர்கள் மேல, பாஜக எதிர்க்கிற கட்சி தலைவர்கள் மேல. சரி, அவங்க கன்விக்ஷன் வாங்கி கொடுத்திருக்காங்களா? ஆனா கிடையாது. 0.01% தான் கன்விக்ஷன் ரேட். அதுக்கு என்ன அர்த்தம்? 1000 பேரை விசாரணையில் கைது செஞ்சா ஒருத்தருக்கு மட்டும்தான் தண்டனை வாங்கி தர முடியுது. அதுவும் இல்லாம இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு சமீபத்துல ஒரு கட்டுரை வந்தது. என்ன சொன்னாங்கன்னா, கடைசி 5 வருஷத்துல 25 எதிர்கட்சி தலைவர்கள் பாஜக சேர்ந்திருக்காங்க. யார் மேலாம் இடி, ஐடி, சிபிஐ குற்றச்சாட்டு இருந்ததோ அவங்க எல்லாம் பாஜக மேல சேர்ந்திருக்காங்க. சேர்ந்த 25 பேர்ல 23 பேர் நிரபராதி ஆயிட்டாங்க அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஆதாரப்பூர்வமா எழுதியிருக்காங்க. சரி, ஓகே, நேரம் குறைவா இருக்கு. இதுதான் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு. பாஜக சேர்ந்த ஒரு சட்டம் இருக்கவங்களும் சரி, செல்வாக்கு இல்லாதவங்களும் சரி, இருக்கவங்களும் சரி, ஆளுநர் இல்லாதவங்களும் சரி, சட்டம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒண்ணு. அதனாலதான் ஜனநாயக விரோதம். விஜயதரணி, 3 ஊழல்கள் இன்னைக்கு அம்பலமா இருக்கு. பாஜக ஊழல் பத்தி பேசலாமான்னு முதலமைச்சர் கேட்கிறார். ரஃபேலா இருக்கட்டும், எலக்ட்ரல் பாண்டா இருக்கட்டும், பிஎம் கேர், இதெல்லாமே ஊழல் தான் வருதுன்றார். எப்படி இது ஊழல் வரும்னு எனக்கு தெரியல. எலக்ட்ரல் பாண்டை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் வந்து பாஜகவுக்கு வந்த நிதியில எல்லா மாநிலங்களுக்கும் சராசரியாக பிரித்து பார்த்தா ஒரு மாநிலத்துக்கு 168 கோடி தான் வருது. ஆனா தமிழகம் ஒரே ஒரு மாநிலத்துல அரசியல் கட்சியா இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 663 கோடி, அதுலயும் 503 கோடி ஒரே ஒரு கம்பெனி ஆள்கிட்ட இருந்து வந்திருக்கு. ஒரே ஒரு ஆள்கிட்ட இருந்து.
அப்படி இது ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணா இருக்கிறது இந்த எலக்ட்ரல் பாண்ட்ல இருக்குமா மேடம்? திமுக தான்ட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இல்ல நீங்க கொண்டு வந்ததுனால தானே நாங்க வாங்கணும்னு முதலமைச்சர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. வேற வழியில எப்படி வாங்க முடியும்னு கேட்டார். இருங்க, அதாவது இன்னைக்கு எலக்ட்ரல் பாண்ட்ல நீங்க நிறைய பைசா வாங்கியிருக்கிறீங்க. அந்த வாங்கின பைசா எல்லாமே ஒரே ஆள்கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க. அவருக்கு நிறைய உதவிகள் செஞ்சுட்டு நீங்க அதெல்லாம் வாங்கியிருக்கீங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. இப்ப ஸ்டேட் பேங்க் கொடுத்த தகவல் படி அப்படித்தான். ஆனா நேஷனல் பார்ட்டி காங்கிரஸும் வந்து சராசரியா கம்மியா தான் வாங்கியிருக்கு, பிஜேபியும் கம்மியா தான் வாங்கியிருக்கு. ஒரு மாநிலத்துக்கே 168 கோடி தான் வருது. நீங்க 663 கோடி ஒரு மாநிலத்துக்கே ஒரே ஆள்கிட்ட இருந்து வாங்குறீங்க. அப்படி பார்க்க போனால் ஊழல் எங்க இருக்குங்கிறத நீங்க எலக்ட்ரல் பாண்டை வச்சு பேசினா ஊழல் கம்பேர் பண்ணா திமுக கழகம் தான் இந்தியாவிலேயே முதல் இடத்துல இருக்கு. அந்த விஷயத்துல திமுக தான். அப்படி நீங்க பல்வேறு விஷயங்கள் ஊழல் ஊழல்ங்கிறீங்க. எந்த ஊழல் நிரூபிக்கப்பட்டிருக்கு? இன்னைக்கு 2G வந்து நிரூபிக்கப்பட்டு மீண்டும் அங்க ரியோபன் ஆயிடுச்சு கேஸ். இல்ல நிரூபிக்கப்படல. நிறைய ஊழல்கள் தமிழகத்துல நிரூபிக்கப்பட்டதா தண்டனை கிடைச்சிருக்கு. கேசஸ் ரியோபன் ஆயிடுச்சு. மேல்முறையீடுல மேல்முறையீடுல இருந்தாலும் நிரூபிக்கப்பட்டு மேல்முறையீடுல இருந்தாலும் மீண்டும் மேல்முறையீடு முடியும் பொழுது அது முடியற வரைக்கும் நீங்க உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி ஆகாத வரைக்கும் அது நிரூபிக்கப்பட்ட வழக்காதான் இருக்கும். ஆகையால ஒரே நாடு ஒரே தேர்தல். ஒரு நிமிஷம் டார்கே. அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொன்ன ஒரே ஒரு கோஷம் தான் அது. அதுக்குண்டானி அதுக்கு ஒட்டு போட்டுக்கிறாங்க எல்லாரும். ஒரே மொழி, ஒரே உணவு, ஒரே உடை, ஒரே எல்லாம் ஒரே ஒரேன்ட்டு நிறைய அதுல வந்து ஒற்றுமைகளா சேர்த்துக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல கருத்தியல் ரீதியா மக்கள் மனதை மூளை செலவை பண்றதுக்காக யூஸ் பண்ற வார்த்தைகள். ஆனா ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது செலவினத்தை குறைக்கிறதுக்காக ஒரே ஒரு திட்டம் ஒண்ணுமில்ல. குமார் சொன்னாரு, ராகுல் காந்தியுடைய அப்பா தாத்தா பாட்டி ஆண்டாங்கன்னு சொன்னாரு. அவங்க ஏறத்தாழ 150 நிறுவனங்களை BHEL மாதிரி, நெய்வேலி மாதிரி, தூத்துக்குடி துறைமுகம் மாதிரி, துப்பாக்கி தொழிற்சாலை மாதிரி, ICF மாதிரி எல்லாத்தையும் உருவாக்குனாரு. அப்ப வாஜ்பாய் கூட ஒரு 10-12 உருவாக்கிட்டு அவளை 12 வித்தாரு. அதாவது பரவாயில்ல. மோடி 10 வருஷத்துல ஒரு BHEL உருவாக்கி இருக்காரா, அல்லது ஒரு ICF உருவாக்கி இருக்காரா, ஒரு பக்ரா நங்கல் திட்டத்தை உருவாக்கி இருக்காரா, ஒரு ரூர்கேலாவோ ஒரு பிலாய் இரும்பு உற்பத்தி சாலையை உருவாக்கி இருக்காரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண சேலம் இரும்பு உருக்காலையாவது மோடி உருவாக்கி இருக்காரா? இப்ப 10 வருஷமா அதாவது 55 லட்சம் கோடி கடன் 70 ஆண்டுகளா இருந்துச்சு. அவர் சொல்றாரு 45 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆண்டுச்சுன்னு சொல்லி. அந்த காலத்துல வெறும் 55 லட்சம் கோடி இருந்ததை 2,05,00,000 கோடியா மாத்தி இந்த பணத்தை பூரா ஊதாரித்தனமா செலவு பண்ணது யாரு? இதைத்தான் நாங்க ஆட்சிக்கு வந்தால் ரஃபேல் ஊழலை விசாரிப்போம், காணா போச்சு ஃபைல் சொன்னதை நாங்க எடுத்துக்கொள்வோம். அதே மாதிரி பணமதிப்பிழப்புல என்ன தப்பு பண்ணீங்க? 2000 கொண்டு வந்தீங்க, 2000 நீக்குனீங்க. ஏன் நீக்குனீங்க? என்ன காரணம் கேட்க போறோம். தேர்தல் பாண்டு விஷயத்தை கேட்க போறோம். அதே மாதிரி நம்முடைய ஒரு தகவல் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது இல்ல இல்ல இப்ப நம்முடைய இதயத்துல நாட்டை உயர்த்திருக்கார் சார். நாட்டை சர்வதேச அளவில் உயர்த்திருக்கிறார். கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க. அதாவது கிராமத்துல ஒரு பழமொழி உண்டு, சம்பூர்ண யோக்கியர் வராரு சட்டிப்பான பத்திரம்னு சொல்லுவாங்க. 2 யோக்கியர்கள் அங்க இருக்காங்க. 2 யோக்கியர்கள் இருந்துட்டு ஒரு நிமிஷம். இவங்க சிஎம் சொல்லிருக்காரு யோக்கியம் வர்றா சொம்பெடுத்து உள்ள வை அப்படின்னு சிஎம் சொல்லிருக்காரு. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்களே ஒரு கொலை குற்றம் போல அதை கொண்டு போறாங்களே, இவங்களே கொலைக்கு காரணமா இருந்துட்டு ஒரு கொலை விட்டு துஷ்டிக்காக்கிறதுக்கு போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க 2 பேரும். இவங்க ஏன்னா இவங்க ராகுல் காந்திக்கு காங்கிரஸ்க்கு 1200 கோடி வந்து இல்லையா, எங்களுக்கு வேண்டாங்க, இந்த பணம் எங்களுக்கு வேண்டாம்னு அவர் சொல்லியிருக்கணும்.
மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கணும் எங்களுக்கு வேண்டாம் நாங்களாம் தொட மாட்டோம் இந்த மாதிரி கையில முறைத்தவரா வந்திருக்கு அப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா? மம்தா பானர்ஜி சொல்லியிருக்கலாம்ல. இப்போ எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இப்போ திரும்ப வந்து கூட வந்து துஷ்டி கேட்க வீட்டில் வந்து அனுதாபம் கொலை செஞ்சுட்டு அங்கே வந்து துஷ்டி கேட்க வருவீங்களா? இது ஒரு குற்றம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? மக்கள் உங்களை பார்க்கல. கோயிலுக்குள்ள கற்பழிச்சது யாரு? இவ்வளவு அநியாயத்தையும் பண்ணது பிஜேபி. இந்த கேள்வியை தான் கேட்கிறாரு ராகுல் காந்தி. சரி, ஓகே, ரைட், ஓகே. மாறி மாறி மேடம் நேரம் இல்லை. ஓகே, மாறி மாறி தேர்தல் பிரச்சாரத்திற்காக ராகுலும் சரி, பிரதமரும் சரி, அமித்ஷாவும் சரி வந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் யாருடைய பிரச்சாரத்திற்கு வலுயேறி அந்த கட்சி ஜெயிக்க போகின்றதை பொறுத்து பார்க்கலாம். வாதில் பங்குண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து நீங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்